திமுகவை வீழ்த்த திரு திருமாவளவன், திரு வைகோ என ஒரு பெரிய கூட்டணி அமைக்கிறாரா திரு விஜய்? தேர்தலுக்கு முன்னால் ஊழலுக்கு எதிராக பேசிய தாவேகாவில் தற்போது எம்.ஆர். விஜயபாஸ்கர், சி. விஜயபாஸ்கர் என அதிமுகவில் இருந்து வந்தவர்கள் இணைவதற்கான காரணம் என்ன? தமிழ்நாட்டு அரசியலில் சூடு பிடிக்கும் குதிரை பேரம். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். சிடாசிஸ் தமிழர் 4.0 அணிகளாய் திரள்வோம், அமைப்பாய் உயர்வோம். ஜூலை 24-25 ஹில்டன், சென்னை. உலக தமிழர்களுக்கு வணக்கம். இது கிங் டிவி. நான் உங்கள் தமிழ்மாறன். திமுக உடைய நிலைமை இருக்கு இல்லையா? இன்றைக்கு திமுக என்ன மாதிரியான சோதனைகள் எல்லாம் சந்தித்து கொண்டிருக்கிறது? குறிப்பா திமுகவுடைய தொண்டர்கள், நிர்வாகிகள், அனுதாபிகள், திமுக ஆதரவாளர்கள் வட்டம் இருக்கு. இந்த வட்டம் இன்றைக்கு ஒரு மன வேதனையில இருக்கிறத நம்மளால பார்க்க முடிகிறது. தொடர்ந்து முகநூல்ல அவங்க எழுதுறாங்க. ஒரு வழியோட இருக்கிறதையும் நம்மளால புரிந்து கொள்ள முடிகிறது. மக்களும் இத ஒரு ஆச்சரியத்தோட, வியப்போட தான் பார்க்கிறாங்க. என்ன ஆச்சரியம் அப்படின்னா, ஒரு முதலமைச்சர் 2 எம்எல்ஏக்களை ராஜினாமா செய்யுங்க அப்படின்றார். இது ஒரு முதலமைச்சர் சொன்னதாக வைகோ அவர்கள் சொன்ன பதிவு. முதலமைச்சர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட, தேர்தலில் வரிப்பணம் செலவு செய்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட 2 எம்எல்ஏக்களை ராஜினாமா பண்ண சொல்லுங்க. அந்த இடத்துல யார் நிப்பா? தாவேகாவுடைய ஒரு வேட்பாளர் நின்று வெற்றி பெற போகிறார். அதாவது டிவிக்கு நேரடியாக விசில் சின்னம் வரணும். இப்படின்னு ஒரு எம்எல்ஏவை விலகணும்னு முதலமைச்சர் சொல்லக்கூடிய பேச்ச பார்க்க முடியுது. இதெல்லாம் தகவல் வெளியே வந்துட்டு இருக்கு சமூக வலைத்தளங்கள். மறுபுறம் அதிமுகவில் இருந்து பலர், முன்னாள் அமைச்சர்கள் எல்லாம் வந்து தாவேகாவில் இணையக்கூடிய விழா சிறப்பாக நடந்து முடிந்திருக்கிறது. இப்ப இந்த ஊழல் குற்றச்சாட்டுல மாட்டி சிக்கி சின்னாபின்னமாகி குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து வருமான வரித்துறை, அது போக சிபிஐன்னு விஜயபாஸ்கர், எம்.ஆர். விஜயபாஸ்கர் இருவர் மேலும் வழக்கு தற்போதும் நிலுவையில் இருக்கிறது. இவர்கள் இந்த குட்காவை பத்தி உங்களுக்கு தெரியும். குட்காவை கொண்டு வந்து விற்பனை செய்ய அமைச்சரே பணம் பெற்றுக்கொண்டு அவர்களுக்கு வாய்ப்பளித்து விட்டார். குட்கா விற்கலாம் அப்படின்னு. அதிகமாக வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்தது, கட்ட பஞ்சாயத்து உட்பட இது பல வழக்கெல்லாம் இருக்கிறதா சொல்றாங்க. நம்ம அதெல்லாம் நம்ம பார்க்கிற பொழுது என்ன மக்களுக்கு என்ன தோன்றும் அப்படின்னா, இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் இன்றைக்கு தாவேகாவுல வந்து இணைகிறார்கள். அதாவது அல்லு சில்லு ஊழல் அப்படின்னு கடந்த காலங்களில் கடுமையான விமர்சனம் செய்து ஆட்சிக்கு வந்த பிறகு தன்னுடைய ஆட்சியை காப்பாற்றிக் கொள்ள ஊழல் வழக்கில் சம்பந்தப்பட்ட முன்னாள் அமைச்சர்களை எல்லாம் கொண்டு வந்து இணைப்பது, இந்த வேலையை தாவேகா செய்து கொண்டிருக்கிறது. ராஜினாமா செய்து அவர்களும் வந்து இணைகிறார்கள் தாவேகாவில். அப்ப ஏற்கனவே சொன்னபடி முதலமைச்சர் 2 பேரை ராஜினாமா செய்யுங்கன்னு சொல்றார். மதிமுக இருக்கவங்க 2 பேரை சொல்றாரு. மறுபுறம் இவர்களெல்லாம் வந்து அதிமுக இருந்து வந்து தாவேகாவில் இணைகிறார்கள். இந்த 2 நிகழ்வு தான் திமுக தரப்பையே உள்ளபடியே காயப்படுத்திருக்கு. என்ன அப்படின்னா, திமுக கூட்டணியில் பயணித்தவர்கள், 10 ஆண்டு காலம் திமுக கூட்டணியில் பயணித்த விசிகா, 2 கம்யூனிஸ்ட் கட்சி இருக்காங்க, காங்கிரஸ் அத திமுக கணக்கிலே சேர்க்கல, அப்புறம் ஐயுமே, இந்த 4 கட்சி இருக்கலாங்க. இவர்களுடைய நிலைப்பாடு இருக்கு பாருங்க. இந்த நிலைப்பாடு தான் திமுக தொண்டர்களுக்கு ஆத்திரத்தையும் காயத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது. ஒரு பொது மேடை நிகழ்ச்சியில திருமாவளவன் அவர்கள் பேசுகிறார், நாங்க ஆதரவு கொடுக்கல அப்படின்னா 4 இன்னும் அதிக எண்ணிக்கையாக மாறி இருக்கும் எம்எல்ஏக்கள் ராஜினாமா, அதிமுக எம்எல்ஏக்கள் ராஜினாமா. பட்டவர்த்தனமாக அதிமுக எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்து தாவேகாவுக்கு வருகிறார்கள் அப்படின்னா இது குதிரை பேருமை கிடையாதா? இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல்ல இப்படிப்பட்டவர்கள் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கா? தன்முனைப்பாக நாங்களே வந்து தாவேகாலை நேரம் மக்கள் தொண்டு செய்யணும்னா எம்எல்ஏவா இருந்து அதிமுக இருந்து மக்கள் தொண்டு செய்ய முடியாதா? அதிமுக இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கு தாவேகால இருக்கக்கூடிய அரசு ஒத்துழைப்பு கொடுக்காது, நிதி கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்றத ஏற்க முடியுமா அப்படின்ற கேள்வி இருக்கு இல்லையா? இப்ப அதிமுக வந்து இணையறத வேடிக்கை பார்க்கக்கூடிய இடத்துல தான் விசிகாவும் கம்யூனிஸ்ட் கட்சிகளும் இருக்கிறார்கள் அப்படின்ற இந்த பார்வைதான் திமுக நிர்வாகிகள் தொண்டர்களுக்கு ஒரு வெறுப்பையே ஏற்படுத்திருக்கு. இவர்கள் பேசக்கூடிய இந்த நியாய தராசு திமுக மீது இப்போது ஒரு பழி. என்ன பழி? விலை பேசுகிறார்கள், செந்தில் பாலாஜி வசமாக சிக்கினார், செந்தில் பாலாஜியுடைய தம்பியை தேடுகிறார்கள் அப்படின்னு இன்னும் 4-5 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இது மிகப்பெரிய தவறான மிகப்பெரிய தவறு. இது தவறு. எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்க திமுக முயற்சித்தது உண்மையானால் அது மிகப்பெரிய தவறு. அந்த தவறுக்கான தண்டனையை அனுபவித்து ஆக வேண்டும். அதே போல இந்த எம்எல்ஏக்களை எல்லாம் வாங்கி 118 பெற்று திமுகவில் ஆட்சி அமைக்க முடியுமானா ஆட்சி அமைக்க முடியாது. 10 பேரை வாங்கி 15 பேரை
வாங்கி ஆட்சி அமைக்க முடியாது. ஆனால் தாவேகா ஆட்சியை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும்னா தாவேகா எதை வேண்டுமானாலும் செய்யலாம் என ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறார்கள். அதுவும் அரசியல்ல இருந்து கவனித்து பார்த்தவர்களுக்கு என்ன மாதிரியான வேலையை ஆளும் கட்சி செய்யும் அப்படின்னு நன்றாகவே தெரியும். அந்த வகையில இன்றைக்கு 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளும் அது போக விசிகா மாதிரியான கட்சிகள் எல்லாம் ரொம்ப அதை பெருசாவே எடுத்துக்காம கடந்து போறது. தாவேகா செய்கிற போது கடந்து போவது, திமுக செய்யும் பொழுது பொங்கி எடுவது என்கிற இந்த 2 நிலைப்பாடு இருக்கு இல்லையா, இந்த நிலைப்பாடை டிடிவி தினகரன் அவர்கள் காவல் நிலையத்தில் போய் புகார் கொடுக்கிறார். தன்னுடைய எம்எல்ஏவை காணும் அப்படின்னு புகார் கொடுக்கிறார். இது குதிரை பேரம் நடக்குது அப்படின்றார். இவ்வளவும் பட்டவர்த்தனமாக நடக்கிறது. ஒரு கூட்டணி உருவாகுது. எப்பேற்பட்ட கூட்டணி? இவர்கள் எந்த கூட்டணியோடு பயணித்தார்கள்? இன்றைக்கு எந்த கூட்டணியில் நிற்கிறார்கள்? திமுகவை வீழ்த்த வேண்டும், தனித்து விடப்பட வேண்டும் என்பது ஒரு பெரிய அஜந்தா அப்படின்னு இவர்களுக்கே தெரியும். அந்த அஜந்தாவிற்கு இன்னைக்கு உடன்பட்டு போயிருக்கிறார்கள். திமுகவோடு பயணித்த இந்த கூட்டணி தோழர்கள் போயிருப்பதுதான் இன்னும் வருத்தத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இவர்களுக்காக நம்ம போய் பிரச்சாரம் பண்ணுமே அப்படின்ற வருத்தத்தில் திமுகவை சார்ந்தவர்கள் தற்போது இருக்கிறார்கள். இந்த குதிரை பேரம் அப்படின்றது இன்றைக்கு பேசு பொருளாக எப்படி மாறி இருக்குன்னு பாருங்க. 2017-18 இந்த காலகட்டம் எல்லாம் எடப்பாடி அவர்கள் முதலமைச்சராக இருக்கிறார். அம்மையார் ஜெயலலிதாவுடைய மரணம் நிகழ்கிறது. கிட்டத்தட்ட 98, 100, 89 திமுக தனித்து நின்று வெற்றி பெறுகிறது. திமுகவுடைய வெற்றி 89, கூட்டணியோடு சேர்த்து 98, கிட்டத்தட்ட 100. 2016 ஒரு 100 தொகுதி நெருக்கமாக பெற்றிருந்தது திமுக. அன்றைக்கு இந்த குதிரை பேரத்தை பற்றி யாரும் பேசல. அந்த வாய்ப்பை திமுக ஏற்படுத்தல. அன்னைக்கு 18 பேர் இருந்தா போதுமானது ஆட்சி அமைக்க. அம்மையார் ஜெயலலிதா கிடையாது, பிறகு எடப்பாடியார் தான் வந்திருக்கிறாரு. நம்ம கூவத்தூர் டிராமாவெல்லாம் பார்த்தோம். அன்றைக்கு திமுக எந்த முயற்சியும் செய்யல அப்படின்றத மக்கள் பலரும் பார்த்தார்கள், கவனித்தார்கள். ஆனால் இன்றைக்கு இந்த குதிரை பேரம் எல்லாம் பேசப்படுகிறது. ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏ மீது ஒரு குற்றச்சாட்டு வருகிறது. தாவேகாவை சார்ந்த ஒரு அமைச்சர் பொது இடங்கள்ல தவறாக நடந்து கொள்கிறார். பொதுமக்கள் கிட்ட பேசுகிற பொழுது பேருந்து நிலையத்தில் அவர் பேசிய பேச்சு இருக்கிறது. மறுபுறம் கல்லூரி வளாகங்கள்ல சினிமா பாடல் ஒழிக்கப்படுகிறது. ஒரு அமைச்சர் போதைப் பொருளை பொது நிலையில பயன்படுத்தக்கூடிய வீடியோ பகிரப்படுகிறது. இதையெல்லாம் எப்படி பார்க்கிறார்கள் கூட்டணியில் இருந்தவர்கள் அப்படின்ற கேள்வி இன்னும் இருக்கிறது. ரொம்ப மௌனமா சம்பிரதாயத்திற்கு அப்படியே கண்டிச்சிட்டு போறதும், மறுபுறம் கடுமையாக திமுக மீது பாய்வதும் அப்படின்ற இதையெல்லாம் திமுக பார்க்கிற போது இவர்களோட நம்ம கூட்டணி வச்சு பயணித்தோமே அப்படின்னு வெட்கப்படக்கூடிய நிலையில் திமுக காரர்கள் இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. அவர்களே பல கருத்தை சமூக வலைத்தளங்கள்ல பகிர்கிறார்கள். ஒட்டுமொத்தமாக இன்றைக்கு இந்த குதிரை பேரம் என்பது வேகம் எடுத்திருக்கிறது. செய்திகள்ல என்ன நடவடிக்கை எல்லாம் எடுக்க போகிறார்கள், இந்த ஆட்சி எதிர்க்கட்சியின் மீது எடுக்கக்கூடிய நடவடிக்கை என்னவாக இருக்க போகிறது, எதிர்க்கட்சி இந்த ஆட்சியினுடைய விமர்சனத்திலிருந்து எப்படி தப்பிக்க போகிறது, திமுக கற்றுக்கொண்ட பாடம் என்ன அப்படின்றதையெல்லாம் நாம் இன்னும் பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். சிட்டாசிஸ் தமிழர் 4.0 அணிகளாய் திரள்வோம், அமைப்பாய் உயர்வோம். ஜூலை 24-25 ஹில்டன், சென்னை.